அனைத்து சாப்பாட்டு பிரிவுகளுக்கும் அனைத்து சாப்பாடு நபர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து மட்டன் பிரியாணி, வஞ்சரம் ஃபிஷ், வஞ்சரம் தானே, குட்டி வஞ்சரம், வெங்காயம், பேரிக்காய், ஒயிட் ரைஸ், முட்டை, தயிர், மஷ்ரூம் கிரேவி. இன்னும் சாப்பாடு கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சா கம்மியாக இருக்குது, நிறைய வச்சுட்டாங்க. பிரியாணி பட்டத்தான் போனதுனால நிறைய வச்சுட்டாங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபைவ், 4, 3, 2, 1. நீயே ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட். இதை தூக்கி இங்கே வச்சுக்கிறேன். எங்கே வைக்கிறது? அப்படியே சைட் பிரியாணி மணி டேஸ்ட் வந்துடுவோம். பட்டம் ஏலக்காய் நிறையா இருக்குது. பிரியாணி நல்லா ருசியாக இருக்கும். பிரியாணி டேஸ்டாக இருக்குது. நல்லா டக்குன்னு முடிஞ்சிருச்சு. பிரியாணி ருசியாக இருந்தாலும் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் வச்சுட்டாங்க. அப்படியே என்ன அடி இல்லைல்ல, அப்படியே பிரியாணி கறி அப்படியே பொச 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 போகுது. கறி சூப்பராக இருந்துருந்துச்சு. பிரியாணியில் கறி பயங்கரமாக இருந்துச்சு. அப்படியே பொலப்பொலன்னு போகுது. காரம் போன டைம் வந்து ஒரு விடுகதை போட்டிருந்தது, தனித்து உண்ண முடியாது ஆனால் சேர்த்தால் தான் உணவாக எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஆமா, நிறைய பேர் இது பதில் சொல்லுங்க. கரெக்டான பதில் சொல்லுங்க. கரெக்டான பதிலே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஒருத்தர் ஸ்பூன் சொல்லியிருந்தாரு. அது பதில் வந்து உப்பு. நிறைய பேர் மிளகாயும் சொல்லியிருந்தாங்க. மிளகாய் சொன்னதுக்கு அப்புறம் இல்ல மிளகாய் வந்து எதையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதையும் தனிச்சு சாப்பிட முடியாது, உணவோட சேர்த்தா தான் சாப்பிடலாம். ஆனால் உப்பு தான் நாங்கள் அதுக்கு பதிலாக வச்சுருந்தோம். ஆனால் அந்த இது கரெக்டான பதிலே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஒரு கறி பறித்தீங்கன்னா எல்லாம் குழகுலன்னு போகுது. இன்னைக்கான விடுகதை, ஒரு பட்டுப்பை நிறைய பவுன் காசு, அது என்ன? அதாவது ஒரு பட்டுப்பை நிறைய பவுன் காசு, அது என்ன? வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. போன வீடியோ மாதிரியே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க போன டைமே. போன டைம் சொல்லுங்க. எல்லாத்துக்குமே நன்றி. ஊதி மாதிரி இருக்குது.
பிரியாணி சாப்பிட்டு எது சாப்பிட்டாலும் ருசியாக இருக்காது. எப்படின்னு தெரியல பிரியாணி இது உள்ள காயம் இறங்கியிருக்குதா. குழம்பு ஊற்றி அதாவது பிரியாணி, வஞ்சரம் மீன், சின்ன வஞ்சரம் மீன் 2, முட்டை, வெள்ளை சாப்பாடு, தயிர் எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு 19 நிமிஷம். அதாவது சாப்பிட்றது வந்து முழுசும் வீடியோ போட்டால் வந்து என்ன பண்ணும், 19 நிமிஷம் உட்காந்து பார்க்க முடியாது. அதனால் அது கொஞ்ச நேரத்தை வேகம் ஓட்டி தான் பண்ணுவோம், இல்லை எடிட்டிங் பொய் ஃபேக்குன்னு சொல்லக்கூடாது. நான் உட்காந்து முழுசும் கரெக்டாக சாப்பிட்டு தான் பண்ணுறேன். அதனால் இது வந்து ஏமாற்று வேலைக்கோ பொய் பித்தலாடுறதுக்கோ இடமே கிடையாது. முழுசும் சாப்பிட்றேன். அப்படி சந்தேகப்படுறவங்க என்னோட நேராக போட்டி வந்து சந்தேகம் தீர்த்துருவாங்க. சரி, ஓகே. இது குடிச்சது பின்னால நம்மளுடைய குலதெய்வம் டிஎஸ் குடிச்சிட்டு தண்ணி. இனிமேல் ஜீரணம் ஆயிரும். கொலஸ்ட்ரால் வராது, கொழுப்பு கட்டி வராது, கொழுப்பினால் உண்டான பிபி வராது, ஹார்ட் பிளாக் வராது, நல்லா ஜீரணமாக ஃப்ரீயாக மோசம் போகும். இந்த 5 வேலையும் செய்யும். நீங்களே செஞ்சீங்க. செய்ய முடியாதவங்க செய்யறது நேரம் மட்டும் நம்மகிட்ட வாங்கிங்க. வெப்சைட்டு, வாட்ஸ்அப்பு, அமேசான், பிளிப்கார்டு, நேரடி கடையில் எங்கே வேணும்னு வாங்கிக்கலாம். மேற்படி இந்த வீடியோ பிடிச்சிருக்க நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாப்பாடு ராமன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.